ஹலோ 7th ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் இயல் 1ல் ஃபர்ஸ்ட் கிளாஸில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு 3 1 மார்க்ஸ் அண்டு 2 குருவினா, ஒரு சிறுவினா, ஒரு சிந்தனை வினா. சிந்தனை வினாங்கிறது நீங்களே எழுதுறதான், இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை எப்படி எழுதுன்னு உங்களுக்கு தெளிவான கைட்ஸ் கொடுத்துருவேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஏன்னா இது ஒரு 3 நிமிஷம் வீடியோன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். முதலே தெரிஞ்சால் நீங்கள் இது உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி உங்களுக்கு ஈஸியான ஷார்ட்ஸான வீடியோலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம கொஷின்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எல்லாமே தெளிவான கொஷின்ஸ் தான், உங்களுக்கு தெளிவான பேட்டர்ன்ஸில் எல்லாமே தெளிவாக டீச்சர்ஸ் பேஸில் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனல் தான் முக்கியமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் பென்குள்ளே போயிருக்கேன். பென் ஆப்ஷனுக்குள்ளே போனால் உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம சூஸ் குறிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு கொஷினும் நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. கொஞ்சம் கொஷின் தான் இருக்கனால 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நான் ஓட்டை பார்க்கல, நம்ம டக்கு டக்குன்னு ஆரம்பிக்கலாம். நான் டிக்டேட் பண்ணுற மறக்காமல் டிக்டேட் பண்ணுறதை நீங்கள் கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டுக்கு அதாவது 4th ஆப்ஷன், செகண்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், தேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இனாமல் நீங்கள் குழப்பிங்க. அது மாதிரி குருவினா இருக்குல்ல, குருவினா 1க்கு பேஜ் நம்பர் 3, குருவினா 2க்கும் பேஜ் நம்பர் 3, குருவினா சிறுவினாவுக்கும் பேஜ் நம்பர் 3 தான். எல்லாத்துக்கும் பேஜ் நம்பர் 3 தான். ஏன்னா இதில் ஒரு லெசன் தான் இருக்குது, ஒரு பேஜ் தான் இருக்குது. எல்லாமே பேஜ் நம்பர் 3 தான். நான் குறிக்கிற இடத்த மட்டும் பார்த்துக்குங்க. குருவினா 1க்கு நீங்கள் 2 பாயிண்ட் எழுதணும். ஒரு பாயிண்ட் மேலே நாம் தமிழ் இருக்குல்ல, இதுலேருந்து இந்த அது முடியுது ஃபுல் ஸ்டாப் தருகிறது அது வரையும் நீங்கள் இதை முடிக்கணும். ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட்டு. அது மாதிரி நாம் தமிழ் மொழின்னு மறுபடியும் கீழே இருப்பாங்க 2வது பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட் ஆரம்பிக்கல, அதிலேருந்து ஆகும் வரையும் நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் குறிச்சிக்கணும். 2வது பேராலேருந்து ஆரம்பிக்கல, அது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட்டாக எழுதணும். இதுதான் குருவினா 1க்கான ஆன்சர். குருவினா 2க்கான ஆன்சர் அதுவும் பேஜ் நம்பர் 3 தான். நான் உங்களுக்கு இதில் பேஜ் நம்பர் 3ன்னு போட்டு வரேன், நீங்கள் பேஜ் நம்பர் 3லே வச்சுக்கோங்க. அதுதான் நான் உங்களுக்காக சொல்கிற ஒரே சிம்பிள் டிப்ஸ். பேஜ் நம்பர் 3லே வச்சுக்கோங்க, ஏன்னா பேஜ் நம்பர் மாற்றாதீங்க. நெக்ஸ்ட்டு குருவினா 2க்கான ஆன்சர் பார்ப்போம். குருவினா 2க்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். அதே தமிழ் மொழிகைன்னு இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பித்து அங்கே முடியுதுல பேச்சு, அது வரையும் அந்த முடிகிறத மட்டும் நீங்கள் குறிச்சிக்கோங்க. அந்த முடிகிற வரையும் குறிச்சிட்டிங்களா போதும். எனக்கு இங்கே நான் தனியாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுக்கிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு எழுத்தும் கொஞ்சம் பிளர் அடிக்குது. ஏன்னா நம்ம ஃபோனில் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறோம். அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாய்ஸ் ஓவர்னால எனக்கு கொஞ்சம் எழுத்து தெரிய மாட்டேங்குது. எனக்கு கண்ணாடி போட்டால் தான் எழுத்து தெரியும். கண்ணாடி போடாமல் வாய்ஸ் ஓவர் போட்டதுனால சுத்தமாக ஒன்றுமே தெரியல. குட்டியாக வேறு இருக்குது இந்த வாய்ஸ் ஓவரில். இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக குறிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே குறிச்ச வீடியோவில் நான் வாய்ஸ் ஓவர் போடுறேன், அதனால உங்களுக்கு தெளிவாக இருக்கும். குறிக்கும்போது நான் லேப்பில் குறிப்பேன், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ சிறுவினாக்கான 1க்கான ஆன்சர் இது ஃபுல் பேரா கதை தான். உங்களுக்கு தான் தெரியுமே, உங்கள் ஸ்கூலில் தான் நல்லா நடத்தியிருப்பாங்க. இந்த கதையை நீங்கள் ஈஸியாக எழுதுருங்க. அதான் சிறுவினா 1க்கான ஆன்சர். சிந்தனை வினாக்கான ஆன்சர் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். சிந்தனை வினானா நீங்களே யோசித்து சிந்தித்து எழுதக்கூடிய கொஷின் தான் சிந்தனை வினா. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா, இதை மாதிரி சிந்தித்து எழுதுனா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்ல, இப்படி சிந்தித்து எழுதுங்க. அது மாதிரி ஐடியாக்காக உங்களுக்காக நான் ஒரு கொஷின்ஸை அழகாக ப்ளூ கலர் பெனில் ப்ளூவில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். பிளாக்கில் கொஷின், ப்ளூவில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நம்ம சேனல் பார்த்துட்டே இருந்தால் தெரியும். இதில் இருக்கிறத நீங்கள் கதையை படிங்க. ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. 1 or 2 டைம்ஸ் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணி படிங்க. மைண்டில் ஏற்றிக்குங்க. ஒரு கதை உங்களுக்கு தெரியும். இந்த இதை வச்சுட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது புக் பேக்கில் இருக்கிற எல்லா ஆன்சரையும் பார்க்க போகிறோம். இருக்கிறதே இந்த வீடியோ ஒரு 3.25 மினிட்ஸ் தான் இந்த வீடியோ. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணுங்கள், நான் தப்பு சொல்ல. குறுக்கிய இடத்துல ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குளறுபடி ஆகிடும். நீங்கள் குறுக்கிய இடத்த மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு 3 கொஷின் அவ்வளோதான், ஒரு 1 மார்க்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஈஸியாக நம்ம இந்த லெசன்ஸை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். எல்லா ஸ்டடி டிப்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டால் போதும், எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் ஒரு தொட்டு, ஏன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். சரி, நான் குளிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு தேர்டு, அடுத்து செகண்டுக்கு செகண்டு, தேர்டுக்கு 4th, அண்ட் 4த்துக்கு ஃபஸ்ட்டு, அண்ட் 5த்துக்கு 4th. ஏன்னா 1 2 3 நான் சொல்கிறேன்னா ஆனால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதனால தான் நான் 1 2 3 சொல்கிறேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் 1 2 3 சொல்லி தான் பழக்கிருக்கேன். அடுத்தது குருவினா பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. பேஜ் நம்பர் 6க்கு போய்க்கிட்டீங்க. நான் இங்கே குறிச்சிட்டு பேஜ் நம்பர் 6க்கு நான் கேட்டால் பேஜ் நம்பருக்கு தான் வருவேன். இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே எல்லாமே பேஜ் நம்பர் 6ல் தான் இருக்குது. அதாவது பாடலின் பொருள் இருக்குல்ல, அந்த பாடலின் பொருளில் தான் மொத்தமாகவே எல்லாமே அடங்கியிருக்கு. மொத்த கொஷினுமே அந்த கொஷினில் தான் அடங்கியிருக்கு. பேஜ் நம்பர் 6 வந்துட்டிங்கன்னா மேலே காட்டுங்க. இந்த ஸ்டேடு இருங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டில் அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு நான் கொஞ்சம் நவுத்தி காட்டுறேன். அந்த சைடில் இப்போ நவுத்தி உங்களுக்கு ஆன்சர் கொட்டா கொண்டு வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தப்பாக நினச்சாதீங்க. கொஞ்சம் நல்லா இந்த கரெக்டாக இப்போ தான் வந்திருக்கு. இது ஒரு பாருங்கள், இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துல கரெக்டாக வீசும்லேருந்து
பாலவாகும் அது வரையும் நீங்கள் குறிச்சிக்கங்க. குருவினா 1க்கான ஆன்சர். குருவினா 2க்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 6 தான் இருக்குது. நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 6ன்னு முதலே போட்டு வச்சுக்கோங்க. மொத்தமாக எல்லாத்துக்கும் பேஜ் நம்பர் 6 தான். சிந்தனை வினா மட்டும் உங்களுக்கு நான் புக் பேக்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது எப்படின்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்குங்க. மற்றபடி இப்போ வந்து நம்ம குருவினா 2க்கான ஆன்சருக்கு போவாங்க. குருவினா 2 வந்து தேர்டு பாயிண்ட் இருக்குல்ல, தேர்டு பேரா, அதாவது 1 2 3 தேர்டு பேரா, அந்த தேர்டு பேரா வந்து ஸ்டார்டிங் இருக்குல்ல, ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேட்டால் அதில் குறிச்சிக்கோங்க. தேர்டு பேரா ஸ்டார்டிங்லேருந்து அடுத்தது அந்த தேர்டு பேரா ஸ்டார்டிங்லேருந்து தேர்டு பேரா செகண்ட் இருக்குல்ல, அது வரையும் வந்து உங்களுக்கு குருவினா 2க்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது நம்ம சிறுவினாக்குள்ளே போவாங்க. சிறுவினா ஒரே ஒரு சிறுவினா தான் இருக்குது. அதுவும் பேஜ் நம்பர் 6 தான். இது உங்களுக்கு இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் சிறுவினா வந்து. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும். நீங்கள் வாங்க எதுவும் கேட்டால் சொல்கிறேன். இதுதான் அந்த சிறுவினாவுக்கான ஆன்சர். கரெக்டாக நான் குறிக்கிறதுல நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுதான் சிறுவினாவுக்கான ஆன்சர். கரெக்டாக அந்த மேலே பாயிண்ட் ஸ்டார்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த சென்ட்ரு பேராகிராஃப் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக சிறுவினா 1க்கான ஆன்சர். இப்போ நம்ம வந்து அடுத்தது சிந்தனை வினாக்கான ஆன்சருக்கு போவோம். சிந்தனை வினாக்கு ஆன்சர் வந்து நீங்களாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சிந்திச்சு எழுதுறது தான். நான் உங்களுக்கு அந்த கதை என்னென்னு கொடுக்குறேன். நீங்கள் அந்த கதையை நல்லா பார்த்துட்டு அந்த கதையில் உள்ளதை வந்து நீங்கள் 1 or 2 டைம் நல்லா வாசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கதையில் இருக்கிற கருத்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிட்டனாலே சிந்தனை வினாவை நீங்கள் அசால்ட்டாக எழுதலாம். எந்த பிழை இல்லாமல் சிந்தனை வினாவை நீங்கள் எழுதுங்க. முக்கியமாக சிந்தனை வினாவில் வந்து நீங்கள் எழுதிருக்கிறது க்ரியேட்டிவிட்டி அண்ட் உங்கள் ஃபில்லிங் மிஸ்டேக் தான் பார்ப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க. சிந்தனை வினாக்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம், கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ், இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் குறிக்கிறது 1 மார்க்கு. எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். சரியா தவறா எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவான ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டடி வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம பூரா ஸ்டடி வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்னால் நம்மளுக்கு வந்து ஒரு லைக் இல்லைனா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து கரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம பேஜ் நம்பர், நீங்கள் லெசன் புக் பேக் பேஜ் நம்பர் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து பேஜ் மாற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அலைன்மெண்ட்ஸ் ஆகும். மறுபடியும் உங்களுக்கு வந்து பழைய பேஜில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் டிக்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. எது நீங்கள் எப்படி குறிக்கணும், என்னென்ன எப்படி குறிக்கணும் எல்லாமே நான் டிக்டேட் பண்ணுறேன். எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த லெசன்ஸ்குள்ளது எல்லாமே இந்த தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ 1 மார்க்லேருந்து பார்ப்போம். 1 மார்க் வந்து நான் வந்து நம்பரில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா வந்து உங்களுக்கு புரியாது. செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், இந்த மாதிரி நான் உங்களுக்கு நம்பரில் டிக்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அடுத்தது சரியாக தவறாக இருக்குல்ல, அது வந்து நான் வந்து உங்களுக்கு கொஷின் வந்து இங்கே பேக்கில் கொடுக்குறேன். சரி தவறுன்னு கொஷின் வந்து அந்த இதிலே இருக்குங்க, மேலே கொஷின் இருக்கும். அதுக்கான ஆன்சர் கீழே எழுதியிருப்பேன். ஏன்னா வந்து சரியாக தவறெல்லாம் நம்ம வந்து கையால் எழுதிட்டு இருந்தால் ஆகிற காரியம் கிடையாது. அதனால் உங்களுக்கு தனியாக ஒரு அழகாக பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பிரிண்ட் அவுட்லேருந்து நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது சரி எது தவறுன்னு. நீங்கள் பார்த்து அழகாக நீங்கள் வந்து உங்கள் புக்கில் குறிச்சிக்கலாம். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஈஸியாக வந்து மேம் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுத சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்குங்க. புக்கில் குறிக்கினாலும் குறிச்சிக்குங்க. ஏன்னா புக்கில் வந்து எக்ஸாம் டைமில் நீங்கள் படிக்க யூஸ் ஆகும். அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அது கீழே உள்ளது பேச்சு மொழி பயன்பாடு எழுத்து அது மாதிரிலாம் அது ரெண்டுத்தையும் பிரித்து காட்ட சொல்கிறாங்க. அந்த பிரித்து காட்டுறது வந்து நான் உங்களுக்கு இதாக கொடுத்துருக்கேன். ஒரு பாக்ஸ் மாதிரி அட்டவணை மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம குருவினாக்குள்ளே போவாங்க. குருவினா 1க்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் வந்து 8 9 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. நீங்கள் பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கங்க, 9 எடுத்துக்கங்க. இருங்க நான் இங்கே எழுதிட்டு நேராக உங்களுக்கு வந்து பேஜ் நம்பருக்கு நான் போய்க்கிறேன் கரெக்டாக. நீங்கள் இப்போ பேஜ் நம்பர் 8 9 எடுத்துக்கங்க. நம்ம பேஜ் வந்து கொஞ்சம் ஸ்குவைப் பண்ணுற நேரத்தில் வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸ்லாம் கொடுக்குறேன், ஸ்டெப் டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். ஏன்னா அந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த ஸ்டெடி டிப்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம சேனலில் சொல்கிறது. நம்ம சேனலில் வந்து இல்லைனா ஸ்டடி டிப்ஸ் வேணாலும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 100% எல்லாமே ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இப்போ பேஜ் நம்பர் இங்கே வந்து வந்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நான் குறிக்கிற இடத்துலையும் குறிங்க. அந்த ஒரு பாயிண்ட்டு, இந்த ஒரு பிங்க் கலர் இருக்குல்ல அந்த ஒரு பாயிண்ட்டு. அடுத்து வந்து இங்கே கேட்பதும் இருக்குல்ல பாருங்கள், நோத்தி காட்ட பாருங்கள், கொஞ்சம் நோத்துவோம். அதை கேட்பதும்லேருந்து முதல் நிலை அது ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா நீங்கள் வந்து குறிச்சிக்கங்க. கேட்பதும்லேருந்து முதல் நிலை வரையும் அது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, 2 பாயிண்ட் மொத்தமாக. இது ஒரு பாயிண்ட் அது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட்டாக பிடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து இதில் ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் குறிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு வந்து கரெக்டான தெளிவான பொசிஷனில் வச்சு நான் இதை காட்டுறேன் பாருங்கள். இதிலேருந்து நிலை அது வரையும் ஒரு பாயிண்ட் குறிச்சிட்டிங்கன்னா இது ஒரு பாயிண்ட் குறிச்சிங்க. இதுதான் குருவினா 1க்கான ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குருவினா 2க்கான ஆன்சர் பார்ப்போம் வாங்க. குருவினா 2க்கான ஆன்சர் வந்து அதுவும் வந்து பேஜ் நம்பர் 9 இருக்குது.
இருங்க, நான் வந்து அங்கே எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு பேஜ் நம்பர் 9ன்னு இங்கே தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ஈஸியான உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து மறக்காமையும் இருப்பீங்க. ஏன்னா இங்கே தான் கொஷின் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து பேஜ் நம்பர் 9. நீங்கள் பேஜ் நம்பர் 9லேயே எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கங்க. போய்ட்டு இப்போ கரெக்டாக பேஜ் நம்பரில் ஒரு 9ல் ஒரு பென் மாதிரி ஒரு ஸ்டிப் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பேஜ் நம்பரை நீங்கள் குறிச்சிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். நம்ம வந்து ஏன் இவ்வளோ ஷார்ட் வீடியோ போடுறோம்னா, டைம் வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கரெக்டான எஜுகேஷன் வந்து நமக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்படின்னா ஒரு ஸ்டடீஸ் இந்த பிளான் வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம சேனலில் இருக்கணும். நேரத்தை போட்டு வளர்த்தக்கூடாது தான் நம்மளோட சேனலோட நோக்கமே. நம்ம லோகா அகாடமியை நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும். இங்கே பேச்சு மொழின்னு இருக்குல்ல, இதில் ஸ்டார்ட் பண்ணி அது மாதிரி அந்த செகண்ட் பேரா முடியுது பாருங்க, கொண்டது வரையும் இதுதான் குருவினா 2க்கான ஆன்சர். இப்போ வந்து குருவினா 3க்கான ஆன்சருக்கு பார்ப்போவாங்க. குருவினா 3க்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 9ல் தான் இருக்குது. அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். குருவினா 3க்கான ஆன்சர் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம லெசன் நடத்துறதுலேருந்து கொஸ்டினை குறித்து நம்ம படித்து தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம சேனலில் வந்து 100% வந்து உங்களுக்கு கரெக்டான கொஸ்டின் தான் கொடுக்குது. நீங்கள் வந்து அதை நம்பலாம். அப்படி நம்பிக்கை இல்லைனாலும் உங்களுக்கு நீங்கள் வேறு 2-3 தேர்ட் பார்ட்டி சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாலும் இந்த கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம வந்து எல்லாமே தெளிவாக கொடுக்குறோம் உங்களுக்கு. எது படித்தா போதும், எப்படி படித்தா போதும்னு ஸ்கூலில் பாருங்க, மற்ற சேனலில் விட்டுருங்க. மற்ற சேனலில் ஒப்பிட்டு பாருங்கள். அதை விட ஸ்கூலில் கொடுக்குறதும் நம்ம கொடுக்குறதும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம சேனல் ஸ்பெசிஃபையே. நீங்கள் வந்து குருவினா 3க்கான ஆன்சர் இந்த குறிச்சிக்கங்க. நான் பேசுகிறதோட நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசால்ட்டாக எல்லாமே குறிக்கிறதுலாம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஸ்டடி டிப்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை நீங்கள் ஒன் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெல் பட்டன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம சிறுவினாக்கு பார்க்க போகிறோம். சிறுவினா 1, சிறுவினா 2. சிறுவினா 1க்கு வந்து 10ஆம் நம்பர் பேஜ் நம்பரில் இருக்குது. 10ஆவது பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறுபடியும் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு வீடியோ வரும்னா கஷ்டம். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ வரும். அதனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி சொல்கிறது அதுதான். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு முக்கியமானது. கரெக்டாக பேஜ் நம்பர் 10ல் வந்து எங்கேருந்து குறிக்கணும்னா நான் கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இது ஒரு பாயிண்ட்டாக வரும். இதுலேருந்து இது வரையும் ஒரு பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட், அடுத்து செகண்ட் பாயிண்ட் குறிக்கிறேன். 3 பாயிண்ட்டுமே சின்ன ஒரு லைன் தான் இருக்கும். இதிலேருந்து அது வரையும் ஒரு செகண்ட் பாயிண்ட், அடுத்து தேர்டு பாயிண்ட்டும் குறிக்கிறேன். 3 பாயிண்ட் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். தேர்டு பாயிண்ட் அதுலேருந்து இங்கே இது வரையும் தேர்டு பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் தான் சிறுவினா 1க்கான ஆன்சர். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சிறுவினா 2க்கான ஆன்சர் பார்க்க போகிறோம்னா, சிறுவினா 2ம் பேஜ் நம்பர் 10ல் தான் இருக்குது. நீங்கள் பேஜ் நம்பர் 10லே இருக்கலாம். சிறுவினா 2 குறிச்சதுக்கப்புறம் கடைசியாக சிந்தனை வினாக்கு வந்து காட்டும்போது நீங்கள் பேஜ் நம்பர் 10ன்னு நாங்கள் போட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம ப்ரோட்டோக்கால் படி நம்ம இங்கே பேஜ் நம்பர் 10 போட்டுகிட்டே நம்ம அங்கே போவோம். அப்போ தான் வந்து சிம்பிளாக எந்தெந்த டிப்ஸ்லாம் நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல் தெரியும். இல்லைனா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு சொல்லலை. அதுதான் என்னோடய ஒரு ஸ்டைல். என் ஸ்டைல் படி நான் கொஷின் நம்பர் போட்டுட்டு எல்லாமே ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். மேக்ஸ் வரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எனக்கு எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எல்லா டீச்சர்ஸும் அதை ஆசைப்படுவாங்க. அதுதான் நான் ஆசைப்பட்றேன். சரி, சிறுவினா 2க்கான ஆன்சர் பார்ப்போம். இங்கேருந்து குறித்து இது வரையும் சிறுவினா 2க்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் காட்டுறேன், பார்த்துக்கங்க. டக்குன்னு குறிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்து படிக்க முடியும் போய்ட்டு. அடுத்தது வந்து இதிலேருந்து கரெக்டாக இங்கே இருக்கு பாருங்க, அதிலேருந்து கீழே ஆகும் வரையும் இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. அவ்வாறுலேருந்து ஆகும் வரையும் செகண்ட் பாயிண்ட்டு. இது வந்து சிறுவினா 2க்கான ஆன்சர். 2 பாயிண்ட் தான், ரொம்ப இல்லை. ஏன்னா இந்த 2 பாயிண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 2 பாயிண்ட் தான் சிறுவினா 2க்கான ஆன்சர். இப்போ வந்து நம்ம சிந்தனை வினாக்களை போவோம். சிந்தனை வினாங்கிறது நீங்களாக எழுதக்கூடியது தான். நான் இந்த வந்து சிந்தனை வினாக்கு உங்களுக்கு ஒரு கைடு கொடுப்பேன். கைட்னால் அந்த கதையை படித்து நீங்கள் இதுதான் கதை அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். மேமே கேட்டாலும் இதுதான் சிந்தனை வினா கதை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் நான் கொடுப்பேன். இதை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு படித்து பாருங்கள். அப்படி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிந்தனை வினா எழுத சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம எல்லா வீடியோலையும் சிந்தனை வினாவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால தான் நம்ம சிந்தனை வினாவை அப்லோட் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கமே இதுதான். நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அப்புறம் அந்த நெடுவினா கொஷின் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நிறையா கொஷின் இது மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது. இந்த ஒரு கொஷினை வந்து நீங்கள் மெமரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொடுத்துருக்க கீஸ், அதாவது நம்ம வந்து கீ ஆன்சர் கொடுத்துருக்கோம். அந்த கதையை இப்போ இந்த கதை இருக்குல்ல, இந்த கதையை வந்து சுருக்கமாக அதில் எழுத சொல்கிறாங்க. சிறுகதையாக தருக அப்படின்னு அது மாதிரி தான் கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த சிறுகதையை தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கதை இப்போ எப்படின்னா, இப்போ வந்து ஒரு டோரா புஜ்ஜி இருக்குது, ஒரு சிங்சாங் எங்கள் காலத்தில் அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா இந்த கதை உங்களுக்கு எப்படி மைண்டில் ஸ்டோர் ஆகுதோ அந்த மாதிரி இப்போ நான் கொடுத்துருக்கதை ஒரு வாட்டி படிங்க. அந்த கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டோரா புஜ்ஜியோ அது சிங்சாங் தான் மோஸ்ட்லி இப்போ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அதை மாதிரி அந்த கேரக்டரை நீங்கள் வந்து ஒரு
ஒரு கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் எப்படி அந்த கதையை விரும்பி சொல்கிறீங்களோ, உங்கள் ஃப்ரெண்டு இப்போ வந்து உங்கள்கிட்ட அந்த டோரா புஜ்ஜியில் இன்றைக்கி ஒன்று கதை நடந்தது சொல்லுடி அப்படின்னு கேட்டால், இல்லை சொல்கிறான்னு கேட்டால் கூட நீங்கள் எப்படி தெளிவாக சொல்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த கதையை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கதையை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். கதையாக சொல்லுங்கள். அப்போ வந்து அவங்களுக்கு இதான் இந்த கதையான்னு அவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு மைண்டில் வந்து நல்லா ஸ்டோர் ஆன மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்க கதையை மட்டும் பாருங்கள். இதை நோட்லலாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அழகாக நான் கொடுத்துருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஒன் டைம் இந்த கதையை நீங்கள் படித்து பாருங்கள். வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து நல்லா படித்து பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு இந்த கதையை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் எல்லா ஆன்சரும் நம்ம தெளிவாக பார்ப்போம். எல்லா கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம சேனலில் பார்க்க முடியுமானா தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு எல்லா தேவையான இன்ஃபர்மேஷன்ஸும் அண்ட் மற்ற விஷயம் எந்தெந்த காலேஜ் இப்படி எல்லாமே உங்களுக்கு A to Z கைடன்ஸ் நம்ம சேனல்லே வந்துட்டுருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டு 12th காலேஜ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் பார்த்துக்குங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நான் புக் பேக்கில் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் புக்கில் எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் நோட்லேயும் எழுதிக்கலாம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு இதில் வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வந்து புக்கில் குறிக்கிற மாதிரி இருக்காது, நான் எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா புக்கில் வந்து குறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், காம்ப்ளிகேட்டாக இருக்கும், நிறைய பெருசாக வரும். அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து எழுதுறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். எல்லாமே டைப்ரைட்டிங் வடிவில் உங்களுக்காக தெளிவாக நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதினா போதும். உங்களுக்கு கலரும் நான் வந்து ஸ்பெசிஃபையாக, நீங்களாம் சின்ன பசங்க தான், உங்களுக்கு வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ப்ளூவாக கொடுத்தா உங்களுக்கு தெரியாதுன்னு நான் கலர் டிஃப்ரென்ஸும் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் தெளிவாக நம்ம வீடியோ பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எது கொஷின் எது ஆன்சர்னு ரொம்ப தேடுற அளவுக்கு கூட நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து தெளிவாக எல்லாத்தையும் புரியுங்கிறதுக்கு முன்னாடி ஈஸியாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். நீங்கள் ஒன்று எழுதுனா தான், ஒரு ஆன்சரை தேடி எழுதுனா தான் அதை அடுத்து நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் அது மாதிரி நீங்கள் எல்லாமே தேடி முயற்சி பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து இணையதளத்திலேருந்து ஈஸியாக கிடைக்கணும் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து அது மாதிரி ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். குறினா 1, 2 இருக்கு பாருங்கள். இது ரெண்டுமே நீங்கள் புக்கில் வந்து குறிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும், இதுலேருந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் இந்த குட்டியாக இருக்கிறத மட்டும் நீங்கள் 2 படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து இது 1, 2, 3 இந்த 3மே தேவையில்லை. நீங்கள் இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கூலில் குறிக்க சொன்னால் குறிங்க, அதுக்கு மட்டும் நான் தனியாக வீடியோ போடுறேன் வேணா. இருந்தாலும் நீங்கள் எக்ஸாமில் படிக்கணும்னா இது வந்து 3 தேவையில்லை. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் அது மாதிரியே நீங்கள் வந்து பாஸ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு நம்ம தெரியும். இது 2த்தையும் நீங்கள் நல்லா குறிச்சிக்கங்க. ஏன்னா இது 2 1 மார்க் கொஷின்ஸ், அந்த மாதிரி 2 மார்க்ஸ் அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து கேட்கக்கூடியதான். ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து தெரியும் எந்தெந்த பேட்டர்ன்லேருந்து எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னு. அந்த மாதிரி பேட்டர்ன்லேருந்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுவும் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக கொடுக்கல. ஏன்னா இந்த லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிராமர் ஐட்டம், இலக்கணம் ஐட்டம் அதிலேருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் கவர் ஆகும். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும், இந்த லெசன்ஸ் பேர்லேருந்து உங்களுக்கு கவர் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கொஷினையும் நீங்கள் பாருங்கள், இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஒரு இது நீங்கள் படித்தாலே போதும், 2 இது ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஆன்சர் பிழை வந்து எதுவுமே டிஃப்ரெண்ட் ஆகாது. நீங்கள் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எதுவுமே நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்காது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின் தான். இந்த மிட்டம் ஆஃப் இயர்லி எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயர் மட்டும் தரவை படிச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. நானும் அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் இயர் மட்டும் தரவை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கலை சொற்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு லெசன் நான் முடிக்கும் போதும் இந்த கலை சொற்கள் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கலை சொற்களை சும்மா வந்து ஒரு ப்ராக்டிக்ஸ், இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ உங்களுக்கு வெக்காபுலரி இங்கிலீஷில் கிடச்ச மாதிரி இருக்கும், தமிழில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் வராதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.